கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம். அதில் ஒரு சில வசனங்கள். இந்த பகுதியில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்தம் பண்ணவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டிய வார்த்தைகளை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கெர்கோசியர், ஏமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த சாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை எல்லாம் சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். லேலுயா. இப்படியாக வசனம் செல்கிறது. லேலுயா. அப்ப இங்க சுதந்திரிக்க போகிற தேசம், இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தமது நாமத்தின் மகிமைக்காகவே உண்டாக்கி இருக்கிறார். லேலுயா. அப்போ சகல நாட்டு மிருகங்கள், சகல காட்டு மிருகங்கள், மரஞ்செடி கொடிகள், பறவைகள், மச்சங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் மனிதனையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆதாம், ஏவாள் அவர்கள் மூலமாக திரளான ஜனங்கள் உண்டானார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக இந்த உலகத்தை ஏற்படுத்தி ஜனங்களை ஏற்படுத்தி அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியும் நியாயமும் உள்ளவராயிருக்கிறார். அவர் அன்பும் ஆற்றலும் உள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஆனா மனிதர்களிடத்துல அவர் தாம் உண்டாக்கின மனிதரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர்கள் ஆண்டவரை தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அவர் நம்மை உண்டாக்கினபடினாலே அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அவருக்கு முதன்மையான அன்பை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பு. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரிடத்தில் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவாயாக. அப்ப நாம முதல்ல ஆண்டவரை அன்பு கூறணும். அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர உறவு, உறவினர்கள் உறவு எல்லாமே அடுத்தடுத்துதான். 2வது தான் மனிதர்களை நேசிப்பது. உன்னை நீ நேசிப்பது போல உன் பிறனையும் நேசிப்பாயாக. அல்லேலூயா. இந்த 2லுமே எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. முதல்ல நம்ம படைச்ச கடவுளை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் அவரை அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கண்டிஷன். இது மனிதர்களுக்கு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வராதவர்களை ஆண்டவர் இந்த பூமியில வைக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆளுகை, அவர் விரும்புகிற வண்ணமாக ஜனங்கள் மாற வேண்டும். ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் மாற மாட்டார். அல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் 12 கோத்திர பிதாக்கள், அவருடைய சந்ததிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் மக்களாக மாறினார்கள். இந்த ஜனத்துடைய
ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இந்த வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரித்திரம் முழுவதும் இதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது நாம இஷ்டத்துக்கு நடந்தோம்னா துன்பத்துக்குள்ள போய்விடுவோம். ஆண்டவர் அவளுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டார். தங்கள் இஷ்டம் போல் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்பும் கிடைக்காது. அப்ப உலகத்தின் ஆவிகள் அதை டூப்ளிகேட்டாக கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நரகத்துக்கு அந்த ஜனங்களை கைப்பற்றி விடுவார்கள். அப்போ ஒரு பெரிய ஆபத்தின் மத்தியில தான் மனுக்குலம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே ஒன்றாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்க ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானோனியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 ஜாதிகளை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த 7 ஜாதிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜாதிகளாய் மாறி போனார்கள். ஆண்டவருக்கு அவர் மேல பிரியமில்லை. அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமானது. அவர்களை ஒழுங்குபடுத்த முடியவில்லை. கர்த்தருடைய வழியில் அவர்கள் கொண்டு வருவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. அவர் சாத்தானின் சதியினாலே அவர் தங்களை தாங்களே கெடுத்து மோசமாக்கி கொண்டார்கள். தங்களை மரணத்துக்கு ஏதுவாக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டபடியாக மரணத்துக்கு ஏதுவாக நடந்தபடினாலே அவர்களை கர்த்தர் அழித்து அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அமர்த்தி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை இந்த தேசம் சுதந்திரிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய சம்பந்தம் கலவாமல் உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரனுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்தினை உன் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் கர்த்தரை விசுவாசியாத கூட்டத்தோடு சம்பந்தம் கலக்க கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே திட்டம் தெரியுமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி சம்பந்தம் கலந்தா, அப்படிப்பட்ட சம்பந்தம் கலந்த அந்த ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் இந்த ஆண்டவருடைய பிள்ளையை வழிவிலக்கி விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்துவிடும். என் பேச்சை கேட்காமல் நீங்கள் ஏன் சம்பந்தம் கலந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சாலோமன் ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது அவன் இப்படி அநேக பெண்களோடு சிநேகம் வைத்து அநேக சம்பந்தம் கலந்து அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ரட்சிக்கப்படாத தேவனை மெய்தேவனை அறியாத கூட்டத்திலிருந்து பெண்களை எடுத்தவன் திருமணம் செய்து அவருடைய இருதயம் வலிவி போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயம் வேசித்தனத்தினாலே நிரம்பினது, காதல் ஆவியினாலே நிரம்பினது. அது கீழ்ப்படிய கூடாதபடிக்கு அவருடைய இன்பத்து அவருடைய இருதயத்தை வலிகி போக பண்ணிடுது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இருதயம் வலிகி போய்கொண்டே இருக்கும், ஒரு பக்கமா சாய்ந்து கொண்டே இருக்கும். அது வேசித்தனம் என்றும் காதலாவி என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு சாலோமோன் மேல கோபம் ஏற்பட்டு ஆண்டவர் 3 எதிரிகளை ஏற்படுத்தி விட்டார். அவன் வாழ்நாளெல்லாம் எதிரியோட சண்டை போட்டு நிம்மதியா சாவலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுத்தும் எவ்வளவு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தேவாலயத்தை கட்டியும் தேவனுக்கு பிரியமா இருக்கப்படியா ஞானத்தை யாருக்குமே கொடுக்காத ஞானத்தை கொடுத்தோம். அவன் ஏராளமா அச்சீவ்மெண்ட் பண்ணியும் அவன் வலிகி போனபடியினாலே கடைசி காலகட்டத்திலே கர்த்தர் அவனை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். ஆமா, விக்கிரகம் எல்லாமே சுட்டரித்து சாம்பலாக்கி விட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர்
கானான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அங்கே ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கிரியை செய்து தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். தம்முடைய ஜனங்கள் தமக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் கனப்படுத்துகிற ஒரு ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பார்ப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூறுகிறவரது கற்பனைகளை கை கொள்கிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதேசமாய் பதிலளித்தவர்களை அளிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரதேசமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்தால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவருக்கு பயந்து தீமை விட்டு விலகி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய தன் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு மனுஷனுடைய 1000 தலைமுறையை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி செய்யாவிட்டால், ஆண்டவரை நேசிக்காமல் கட்டளையை கை கொள்ளாமல் இருந்தால் அவர்களை பிரதிட்சயமாய் அழிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளையிலும் நியாயங்களையும் கை கொள்ளுவாயாக. சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நான் கிருஷ்ணாபுரத்துக்கு ஒரு இடம் விஷயமாக விசாரிக்க சென்றேன். ஒரு வீட்டில் ஜாம் பண்ண போனேன். அவங்க ஒரு இடத்தை, எங்கள் இடம் எங்க இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் விசாரிப்பதாக போனேன். இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆள்கிட்ட விசாரித்தேன். அந்த சகோதரர் பேர் முத்து. அவர்கிட்ட நல்லா விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க ரொம்ப பண்பா பேசுகிறீர்கள், நீங்க அன்பா பேசுகிறீர்கள், நீங்கள் மதிப்பாய் பேசுகிறீர்கள், நீங்க நல்லபடியாக நடக்கிறீர்கள், நீங்கள் வேதக்காரரா கிறிஸ்டினான்னு கேட்டார். ஆமா, நான் கிறிஸ்டினா, நான் அதில் ஊழியம் செய்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஜனங்கள் நன்றாக தங்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள், அவங்க நல்ல வேலை கிடைக்கி அவங்க மது போதைக்கு அடிமையாகாம அவன் மனைவி மக்களை வச்சு நல்லா காப்பாத்துறாங்க என்பது போல அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆனா அவர் தன்னுடைய நிலையை சொல்ல, நான் குடிக்கிறேன், என்னால் குடிக்காம இருக்க முடியல என்று சொல்லி அவர் ஆதங்கப்பட்டார். அப்ப நான் சொன்னேன், நீங்க குடிக்காம இருக்குன்னா சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தா பரிசுத்தம் உங்களுக்கு இறங்குவாரு, அப்போ உங்களுக்கு குடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் மாறுத்திரமாக அந்த குடியை விட முடியாதபடிக்கு ஆவியின் கிரியினாலே அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் கடந்து வந்து விட்டேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை மையமா வைத்து வாழ்ந்தால் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் கூட அறிந்திருந்து அவன் சாட்சி கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ள உங்கள் மிருக ஜீவன்களுக்கு ஆணினாயிலும் பெண்ணினாயிலும் மலடாய் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவரும் அவைகளை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரு. அதுல ஒண்ணு, உன் குடும்பத்தில் உள்ள
உறுப்பினராயிலும் உன் ஆடுமாடாயிலும் யாருக்கும் மலடு இருப்பதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப எகிப்திற்கு வந்த கொடிய வியாதி உங்களுக்கு வராது, ஆனா உங்க பகைக்கிறவர்களுக்கு அந்த வியாதி வரும். அல்லேலூயா. எகிப்தில 10 மாதைகளை அனுப்பி ஆண்டவர் அவர்களை எகிப்திய ஜனங்களை வாதித்தார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாய் பிடித்து கொடுமையாய் நடத்தினார்கள். அதனால் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க ஒரு நாள் வந்து அந்த பார்வையை வாக்குவாதம் பண்ணி தம்முடைய தாசனாகிய மோசே ஆரோனை கொண்டு அவர்கள் பேசி இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே விட்டுறணும், எந்தவித எதிர்பார்ப்பும் விட்டுறணும் என்று சொல்லி பேச சொன்னார். அப்ப பார்வோனுக்கு அடிமையிலாய் இருந்த அந்த ஜனங்களை விட்டு பிரிய விட மனதில்லை. ஆண்டவர் அந்த எகிப்திய அந்த ராஜாவையும் அவர் ஜனங்களை 10 பாதைகளாலே வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வியாதினாலே எகிப்திய ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வியாதி இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் அவர்களை பொறுப்படுத்தியிருந்தார். ஆண்டவர் செட்டைக்கு அவர்கள் இருந்தபடினாலே அந்த வியாதிகள் அவர்களுக்கு வரவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். நாம் சீர்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே உள்ள சத்தியத்தை பார்க்கிற பொழுது அப்போஸ்தல நடபடிகள் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களுக்கு அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி இந்த புதிய ஏற்பாடு காலத்தில், அது பழைய ஏற்பாடு காலத்துடைய ஆசீர்வாதங்கள், அதுக்கு நிகரான புதிய ஏற்பாடு கால ஆசீர்வாதங்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே எந்த புறஜாதியாக ரட்சிக்கப்படாத இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய திட்டம். இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் உலாவுகிறவராய் இருந்தார். அவர் கட்டளையை கொடுத்தார். அந்த ஜனங்கள் ஆண்டவரை தெய்வமாய் கொண்டு அவருக்கு அஞ்சி நடந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் பாளையம் என்பது தனி பாளையமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த புதிய ஏற்பாடு காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் அந்த நாட்கள் போல இல்ல, அந்த நாட்களில் ஆண்டவர் உடன்படிக்கை மீறின அந்த தீயாவியை கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை அழித்து விடுவது ஒரு திட்டமாக இருந்தது ஆண்டவருக்கு. ஆனா இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட திட்டம் ஆண்டவருக்கு இல்ல. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்ப மிந்திருந்த காலகட்டம் வேற, இப்ப எல்லா மனிதர் மேலும் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா மனிதர்கள் மேலே கர்த்தர் பிரியம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து, இது பரலோகத்தின் தீர்மானம், பரலோக தேவனுடைய தீர்மானத்தை மனிதர்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதர்கள் எப்படியாக பாடினார்கள், மனுஷருக்குள்ள ஆண்டவர் மனுஷர்கள் மேல் பிரியம் வைக்கிறார், மனுஷர்களுக்குள்ள பிரியம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையின்படியாக ஜனங்களுக்குள்ள பாவத்தை உண்டு சாத்தானை ஒழித்து கட்டுவது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. ஜனங்களை மீட்டு திருச்சபையிலே சேர்ப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம் இந்த புதிய உடன்படிக்கையின்படி. அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு பிறந்து வந்தார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஜனத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டார். பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு அனுமதித்தார். கர்த்தருடைய வசனம் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய பரிசுத்தாவை இறங்கினதையும் அவர்கள் பற்பல பாஷைகள் பேசினதையும் அங்கே வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கையின்படி எல்லா மனுஷருக்குள்ள அந்த தவறான எண்ணங்கள், பிடிவாத குணங்கள், பாவ சிந்தனைகள், பொய்யாய் இருக்கிறவைகளை நம்பி ஏமாறுகிற ஒரு தன்மைகள், போலியான கடவுள்கள், போலியான உண்மையை போல காட்டி அப்படி பொய்யாய் மறைந்திருக்கிற தீய சக்திகள்
அவைகளை கண்டுபிடித்து அந்த அந்த தீய சக்தியை அழிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறார். தம்முடைய வசனத்தினாலே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது இந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு அம்சமாகும். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின்படி மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக இங்கே பேதுரு சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பேதுரு 11 கூட எழுந்திருந்து பிரசங்கம் பண்ணினார். பரலோக பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தார். அவர் மூலமா அற்புத அதிசயம் செய்தார். ஆனால் பிரஜாசர் மற்றவர்கள் பொறாமை கொண்டு அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே பரலோக பிதா தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் சாட்சிகள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வந்து அந்த பரிசுத்த ஆவியுடைய அற்புதமான அதிசயமான கிரியைகள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். பூமியிலே பல தேசங்களிலே பரவி இருந்த யூதர்கள் பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு கடந்து வந்த பொழுது அவர்கள் பெந்தைகோஸ்தே பண்டிகையிலே அங்கே இயேசுவின் சீஷர்கள் 120 பேர் சேர்ந்து ஜெபித்தவர்கள பரிசுத்த இறங்கி பற்பல பாஷைகள் பேசினார்கள். அந்த பற்பல பாஷைகள் அவரவர்கள் ஜென்ம பாஷைகளாக இருந்தார்கள். எந்த தேசத்திலிருந்து வந்தார்களோ அந்த பாஷையாயிருந்த அதை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா நடக்கக்கூடாத சம்பவம். ஒரு பாஷையை படிக்கிறதே பெரிய காரியம். அல்லேலூயா. பல பாஷைகளை தெரியாத ஒரு பாஷையை படிக்காம புரியாம அவர்கள் பேசுறது பெரிய அதிசயமான காரியம். அல்லேலூயா. நாம எழுத்தின்படியோ நாம் பார்க்கிற பொழுது இன்னொரு பாஷைக்கு போனா அதை படிக்கவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே 3 மாசம், அதுக்குள்ள 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஆகிதான் அடுத்த பாஷையை பேச முடியும். ஆனா இங்க கர்த்தருடைய பரிசுத்த வல்லமையினால பற்பல பாஷை அந்நிய பாஷைகள் பேசினவர்கள் அதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியமடைந்து அவர்கள் மனம் திரும்ப ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு பேதுரு சொன்ன ஆலோசனை தான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். முதல்ல மனம் திரும்பணும், பழைய வழியை விட்டுறணும். ஆனால் இயேசுவின் சொந்த ரட்சகனா ஏற்றுவிக்க வேண்டும். இயேசுவின் அந்த மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க பரிசுத்த வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டிய விதம் என்ன? அவன் பழைய பாவங்களை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் வேறுபட்ட ஜீவியம் செய்ய வேண்டும். அநேக வார்த்தைகளாலும் சாட்சிகளின் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள ஒரு வித்தியாசமான உலக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து உலக ஆசாபாசங்களோடு வாழ்கிற ஜனங்கள், உலகத்தின் வழிபாடுகளோடு வாழ்கிற ஜனங்களை விட்டு நீங்கள் விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபட்ட ஜீவியம். இஸ்ரேல் பாளையத்துல இஸ்ரேல் குடும்பம், இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருப்பார்கள். ஆனா இப்பொழுதுள்ள காலகட்டத்துல நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் மிங்கிலா இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தங்களை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வேத வசனங்கள், ஜெப ஜீவியங்கள், சபை ஐக்கியம், சபை மக்கள் உறுதியான ஜெபம், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பது, அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், இவையெல்லாம் செய்து வேறுபடுத்திக் கொண்டு மாறுபாடுகளை சந்தித்து விலகி நாம் தனித்துவமான ஒரு ஜனங்களாய் ஆண்டவருக்கு காட்ட வேண்டும். அல்லேலூயா. பாவ சிந்தையுள்ள, அக்கிரம் நிறைந்த, அறியாமை இருள் நிறைந்த,
பாவம் என்று பரிசுத்தம் இது என்று தெரியாத ஜனங்கள் மத்தியிலே நாம பாவம் என்ன பரிசுத்தம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெளிந்தவர்களாய் ஆண்டவர் வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாய் தங்களை வேறுபடுத்திக் கொள்ள வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால், அப்படி வாழுகிற பொழுதுதான் நாம கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். மற்ற உலக ஆசை வாசனை இல்லாதபடிக்கு அவரை காட்டிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் நல்ல ஒழுங்கிலும் ஆற்றலிலும் வல்லமையிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாய் நாம் இருக்கிற பொழுது மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து மற்ற ஜனங்கள் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய சாட்சி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் நம்மளுடைய மேன்மையை பார்த்து ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பார்த்து கொண்டே இருக்கும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. நாம நம்மளுடைய நிலையில உறுதியா இருக்க வேண்டும். அதுக்காக சத்துரு சில கிரியல் பண்றான். அவங்க பார்வையில நாம குற்றவாளியா இருக்கும்படி நம்மகிட்ட வந்து போராடுவான். சோ நாம் ஒரு ஐக்கியமா இருந்து அவனோடு போராட வேண்டும். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு, நமக்கு ஒரு யுத்தக்கலை இருக்கு. நம்முடைய சாட்சி ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உறுதியாய் பிடித்து செபித்து நாம சாட்சி உள்ளவர்களாய் வேத வசனத்தை கடைபிடிக்கலாய் காண்பித்தால் தான் மற்ற ஜனங்கள் அவர்கள் வேறு வழி இல்லாம அந்த அசுத்தாவிகளை விட்டு ஓடி அவர்கள் மனம் திரும்பி சபைக்கு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய உடன்படிக்கையின்படி உள்ள ஆசீர்வாதங்கள், சீர்திருத்தம் ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள சீர்திருத்த காரியங்களை பார்க்கிறோம். இந்த சீர்திருத்தமான காரியத்தில் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவிய வரத்தை பெற்று வேறுபட்ட ஜீவியம் செய்கிற பொழுது அந்நியம் அப்ப பெற்றுதல், ஜபத்துல உறுதியாய் தரித்திருத்தல், இவைகளை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாட்கள் செல்ல செல்ல, பாதங்கள் ஓட ஓட, வருடங்கள் போக போக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை உயர்த்திருப்பார் என்பது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென். தாய் வழிவிட்டு